பரபரப்பா பார்க்கப்பட்ட பிரச்சனை ஊட்டியில கவர்னர் கூட்டி இருக்கக்கூடிய மாநாடு. அவரு கூட்டுவதற்கு அதிகாரம் இருக்கிறதா என்கின்ற செய்தி அநேகமா காட்சி ஊடகங்கள்ல, எழுத்து ஊடகங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டது. துணை ஜனாதிபதி வருவதன் மூலம் RN ரவி தன்னுடைய இமேஜை கொஞ்சம் மேல உயர்த்தலாம் என்று டெல்லி வரைக்கும் போய் பார்த்து பேசி துணை ஜனாதிபதியை பஞ்சாயத்துக்கு கூப்பிட்டு வந்தாரு. ஆனா ரவிக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறது என்பதை வந்த பஞ்சாயத்து தலைவர் தெரிந்து விட்டு போயிருக்கிறார். உங்களுக்கு காட்சி ஊடகத்துல பல பேப்பர்கள்ல, ஆங்கில பத்திரிகைகள்ல தெளிவா என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, போன கூட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிற்கு பின்பு, உச்சநீதிமன்ற உத்தரவு வேந்தர் யார் என்று சொன்னதற்கு பிறகு வைஸ் சான்சலர்கள் யார் கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்பதை கல்லூரிக்கு சென்று படிப்பவர்கள், கல்லூரி பல்கலைக்கழக விதி தெரிந்தவர்கள் எந்த விதமான குழப்பத்திற்கும் இருக்க மாட்டாங்க. இப்ப நான்லாம் நேற்று பேசும்போது கூட நம்ம என்ன சொன்னோம், தமிழ்நாடு அரசு உடனடியாக கவர்னர் கூட்டுகின்ற அந்த கூட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று நம்ம பேட்டியிலையும் சொன்னோம். பல இடங்கள்ல இடதுசாரிகள் அவரை உடனடியா RN ரவியை திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் ஏன் சொன்னோம்னா, கல்வி வளாகத்திற்குள் அவர் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் ஒரு நிர்வாகத்தை மட்டும் பாதிக்கல. நீங்க சென்னை யூனிவர்சிட்டிக்குள்ள ஆரம்பிச்ச அவருடைய ஜனநாயக விரோத போக்கு, கல்வி வளாகத்துக்குள் அவர் செயல்பட்ட RSS அணுகுமுறை, இந்த ஜெய் ஸ்ரீராம் என்று மாணவர்களை சொல்ல வைத்தது,